இந்நிலையில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக கேரளா மாநிலம் கொல்லம் மாவட்டத்திற்கு நேற்று அதாவது ஜூலை 25ஆம் தேதி வந்தார். அங்கு மிகவும் பிரம்மாண்டமான துணிக்கடையை திறந்து வைக்க வந்த நடிகை ராஷ்மிகா மந்தனா வந்திருந்தார். அப்போது அங்கு அவரை காண திரண்டிருந்த ரசிகர்கள் முன்னிலையில் தான் நடித்த படங்களில் இடம்பெற்ற பாடல்களுக்கு நடனமாடினார். குறிப்பாக புஷ்பா படத்தில் இருந்து ஸ்ரீவள்ளி பாடலுக்கும் ஏசாமி பாடலுக்கும் நடனமாடினார். அதேபோல் விஜய் உடன் தமிழில் நடித்திருந்த வாரிசு படத்தில் இடம்பெற்றிருந்த ரஞ்சிதமே பாடலுக்கு நடனமாடினார். இந்த பாடல்களுக்கு எல்லாம் நடிகை ராஷ்மிகா மந்தனா அந்த பாடலில் இடம்பெற்றிருந்த சிக்னேச்சர் ஸ்டெப்களை மட்டும் ஆடினார். இந்த வீடியோக்கள் தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வருகின்றது. இதில் ரஞ்சிதமே பாடலுக்கு அவர் நடனமாடிய வீடியோ இணையத்தில் வேகமாக உலா வருகின்றது. குறிப்பாக ரஞ்சிதமே பாடலுக்கு ராஷ்மிகா மந்தனா நடனம் ஆடும்போது அங்கிருந்த விஜய் ரசிகர்கள் ஆரவாரம் செய்தனர். இன்று அதாவது ஜூலை 26ஆம் தேதி ராஷ்மிகா மந்தனா மற்றும் விஜய் தேவரகொண்டா நடிப்பில் கடந்த 2019ஆம் ஆண்டு வெளியான டியர் காம்ரேட் படம் வெளியானது. இத்துடன் அந்த படம் வெளியாகி 5 ஆண்டுகள் நிறைவடைவதால் இந்த படத்தினை ரசிகர்கள் இணையத்தில் கொண்டாடி வருகின்றனர்.